வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பிஎட் கவுன்சிலிங் ப்ராசஸ், பிஎட் அங்கே என்ன நடக்கும், கவுன்சிலிங் போகும்போது அங்கே போனால் அப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக டிடி பணம் எவ்வளோ கட்ட போகிறோம், இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுமா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டிடி பற்றி சொல்லிடுறேன். டிடி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா வந்து சரி, இந்த வீடியோ வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சுருக்கி சொல்ல பார்க்குறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. டிடி வந்து எவ்வளோ கட்டணும், எவ்வளோ எடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கேட்குறீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடி 2000 தான் எடுக்க சொல்லுவாங்க. ஓகேவா? கவுன்சிலிங் வந்து அங்கே நீங்கள் போகிறீங்களா, கவுன்சிலிங் சென்னை கவுன்சிலிங் போகிறீங்களா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர், நீங்கள் கவர்மெண்ட் காலேஜா இல்லை எய்டட் காலேஜ், 2 காலேஜில் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணி அந்த காலேஜில் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி விடுவீங்க. ஆர்டர் வாங்கிட்டு போய் தான் நீங்கள் கல்லூரியில் போய் சேருவீங்க. ஓகேவா? கல்லூரியில் சேரும்போது தான் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது தேவைப்படும். அதனால் இங்கே வந்து கவுன்சிலிங் போகும்போது ஒன்லி வெறும் 2000 ரூபா. ஓகேவா? 2000 மட்டும்தான் டிடி எடுப்பீங்க. டிடி எடுக்கிறதுமே அங்கேயே ஆள் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களே ஆள் வச்சுருப்பாங்க. பேங்க் அந்த எந்த ஏதோ என்னது எனக்கு சரியாக எந்த பேங்க் நான் சரியாக பார்க்கல. டிடி எடுக்கிறது 2 பேர், 2 சார் இல்லை 3 சார் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட எங்கே இருக்குன்னு முதல்ல அவங்களே சொல்லிடுவாங்க. உங்கள் போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. 2000 டிடி எடுப்பீங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியே எங்கேயும் டிடி எடுக்க போக தேவையில்ல. நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்களா, அந்த லேடி காலேஜ்லேயே ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க, பெஞ்சு போட்டு. சரி, ஓகே. டிடி மேட்ரு முடிஞ்சிச்சா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் போகிறது எப்போயா இருந்தாலுமே முன்கூட்டியே போங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே அந்த பிளேஸில் காலேஜில் இருக்கிற மாரி போங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் ஃப்ரீயாக அங்கே இருக்க முடியும். இல்லைன்னா ஐயோ நம்ம போகிறோமே, ஐயோ டிராஃபிக் ஆகுது, எப்போ சேர முடியுமான்னு தெரியலையே, ஐயோ லேட்டான என்ன சொல்லுவாங்க, எது சொல்லுவாங்க, ஒரு பயத்தோடு இருப்பீங்க. உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா, ஆரம்பிச்சிச்சுமா என்னான்னு தெரியாதுன்னு சொல்லி யார் எங்கே கேட்குறது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு இருப்பீங்க. ஓகே, அதே முன்கூட்டியே போயிட்டீங்கன்னா உங்களை மாரியே வர பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் அங்கே இருப்பாங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு வந்து பயம் இருக்காது. எதுவுமே ஜாலியாக நீங்கள் எல்லாம் போகும்போது போகிறீங்க. எல்லாம் என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதுதான் நடக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே உங்களை எல்லாம் வர சொல்லுவாங்க. வர சொன்ன அப்புறமேலுக்கு உங்களோட ஒரு ஃபார்ம் மாரி கொடுப்பாங்க. அது சும்மா நார்மலாக ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறமேலுக்கு ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக ஒவ்வொரு மேம் உட்காந்துருப்பாங்க, சாரில் மேம் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய்ட்டு உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, இதுக்கு இடையில வந்து உள்ளே நீங்கள் மட்டும் தான் போவீங்க, பேரண்ட்ஸ் போக மாட்டாங்க. உங்கள் கூட பேரண்ட்ஸ் வந்தாலும் வெளியே தான் இருப்பாங்க. ஓகேவா? உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த கேம்பஸ்லேயே வெளியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் மட்டும் உள்ளே போவீங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போக அலோடு உண்டு. ஓகேவா? ஓகே. அதெல்லாம் நிறைய பேர் பயப்பட தேவையில்ல. ஃபோன் எடுத்துகிட்டு போகலாமா, விட மாட்டாங்கன்னா அதெல்லாம் எடுப்போம். அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளே போனோடனே உங்கள் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டும், மார்க் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படி பார்ப்பாங்க. அப்படி ஒரு சில பேர் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது அப்புறம் கரெக்ஷன் பண்ணுவாங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு போடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு மேலே போக சொல்லுவாங்க. மேலே போனோடனே அங்கே வந்து ஸ்க்ரீனில் ஓடும் எந்தெந்த காலேஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்தந்த காலேஜ் இவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓ, இந்தந்த காலேஜ் இந்தந்த ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்துக்கிட்டு, ஓகே, நீங்கள் ஆல்ரெடியே முடிவு எடுத்து வச்சுருப்பீங்களே இந்த காலேஜ் தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுவும் ஒன்று சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் இந்த ரேங்க்குள்ளே இருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, நான் அப்ளை பண்ண இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் டாப்பில் இருந்தால் தாங்க கிடைக்கும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜே மற்றவங்களை எதிர்பார்த்தாங்கன்னா, அதை எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு முன்னால் ரேங்கில் ஃபஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனால் வேறு காலேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் டாப் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இப்போ 1வது ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க், 4வது ரேங்க், 5வது ரேங்க், இப்படி 10 ரேங்க்குள்ளே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கேன், நீங்கள் நினைக்கிற காலேஜ் கிடைக்கும். இப்போ நான் 50 ரேங்க்குள்ளே இருக்க எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் இது நினைக்கிற காலேஜ் அவங்க எடுக்காமல் இருக்கலாம்ல, அவங்க வேறு காலேஜ் நினச்சிட்டு இருக்கலாம்ல, எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால் அதெல்லாம் அங்கே தாங்க தெரியும். ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரே காலேஜ் எதிர்பார்த்தா அது கிடைக்காது. புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை தான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் நடக்கும். அதுமாரி தனித்தனியாக அங்கே போய்ட்டு காலேஜ் சூஸ் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறமேலுக்கு அங்கே சிஸ்டம் தனித்தனியாக ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும். அதுக்கு கூட ஒரு சிஸ்டம் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. இந்த சிஸ்டத்தில் போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜ்னு சொன்னீங்கன்னா அந்த கோட் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், உங்கள் பேரெல்லாம் போட்டு முடிஞ்சிடும். அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு பச்சை க்ரீன் கலர் மாரி வரும். ஓகேவா? அது உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 3 டேஸ் அல்லது 2 டேஸில் போய்ட்டு கல்லூரியில் போய் சேர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு
உங்கள் கல்லூரியில் உங்கள் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வர சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் கல்லூரிக்கு போனோடனே உங்கள் கல்லூரியில் ஒரு பெரிய ஹால் மாரி இருக்கும், ஓகேவா. ஒரு ஆடிட்டோரியம் மாரி இருக்கும், இல்லை பெரிய எல்லாம் ஒரு 100 பேர் நீங்கள் போகிற எல்லாம் உட்கார மாரி இருக்கும், ஓகேவா. அங்கே இருப்பாங்க, அங்கே போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க என்னென்ன வேணும் அப்புடின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்கிறீங்கள, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி சொல்ல சொன்னீங்கல்ல, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. அரசு டாக்டர் இருக்கார்ல, அறுவை சிகிச்சை நிபுணர், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரணும். மேக்ஸிமம் எல்லாமே கையெழுத்து போட்டு தந்துடுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆசிரியர் இருக்க போகிறீங்களா, அதனால் வந்து உங்களுக்கு பாடி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, உங்களால் நிற்க முடியுமா, நின்று பாடம் எடுக்க முடியுமாங்கிற ஒரு இதுக்காக தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே கையெழுத்து போட்டு தந்துடுவாங்க. நார்மலாக உங்கள் ஹைட்டு வெயிட்டு உங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்காது. பயப்பட வேணாம். அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இது பெருசாக யாரும் பயந்துட்டு தான் இருக்க வேணாம். நார்மலாக போய் கேட்டாவே, அதுவும் அரசு அறுவை சிகிச்சை டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட மட்டும்தான், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சைன் வாங்கணும், ஓகேவா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு யார்கிட்ட வேணால் சைன் வாங்கிடக்கூடாது, அது செல்லாது, ஓகே. அது நீங்கள் காலேஜில் சேர்ந்த அப்புறம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம். அங்கே கேட்பாங்க. அதேமாரி அங்கே காலேஜில் என்னது எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ளஸ்ஸு ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அங்கே கல்லூரியில் ஆல்ரெடி நம்ம காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது நீங்கள் பார்த்துங்க. வேணால் என்னது பிசி எம்பிசி, நீங்கள் பிசிஎம் அப்படி தானே, ஆமாம் பிசி எம்பிசியாக இருந்தால் 3500 சொச்சம் அவ்வளோ வரும். 500 சொச்சு ரூபா, 500 மேலே 3600 வச்சுக்கிங்களேன், ஓகேவா. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக அதுக்கு 1000 கம்மி பண்ணி 2600 சொச்சம் அப்படி வரும். அதே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 சொச்சம் வரும். ஒரு சில பேர் ஓசி கேட்குறீங்க, ஓசிக்கும் அந்த 3600 சொச்சம் இவ்வளோ தாங்க வரும். இதெல்லாம் சொல்லிச்சு. இதாங்க உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ். நாங்கள் பெருசாக எதுவும் நடக்காது. நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா, நீங்கள் போய் அங்கே காலேஜ் உங்களுக்கு நீங்கள் கட் ஆஃபில் ஃபஸ்ட்டாக இருக்கீங்களா, அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணும்னு தேர்ந்தெடுப்பீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்தது போக உங்களுக்கு பின்னால் வரவங்களுக்கு இந்த காலேஜ் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அங்கேயே நீங்கள் டிடி கட்டிடுவீங்க. அந்த டிடி பண்ணால் உங்களுக்கு கல்லூரியில் எந்த காலேஜ் சேரீங்களோ அந்த காலேஜில் போன அப்புறமேலுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா. கொஞ்சம் நாள் கழிச்சு, கொஞ்சம் மாதம் கழிச்சு உங்கள் அந்த 2000 வந்துடும். அது யாரும் பயப்பட தேவையில்லை. வேறு என்ன, அப்பா அம்மா வந்து பொதுவாக பசங்கள்லாம் தனியாக போயிடுவாங்க. பெண்கள் எல்லாமே அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஏன்னா இப்போ நீங்கள் காலை பேஜாக இருந்தால் உங்களுக்கு மதியம் முடிஞ்சுமே வச்சு 1 மணிக்குள்ளே முடியுதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா 1 மணிக்கு மேலே மதியம் பேஜா, அடுத்து ஸ்டாண்ட் பேஜ் ஆரம்பிக்குதுல, அப்படி முடியுதுன்னு வச்சாலும் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போக ரொம்ப தொலைவில் இருப்பீங்களா. டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாமே வருவீங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தாலும் வருவீங்க. கண்டிப்பாக எல்லாமே போய் தான் ஆகணும். என்னது கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு கிடைக்கிது, எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ் எடுத்துங்க. எய்டட் காலேஜ் கிடைச்சாலும் எய்டட் காலேஜ் எடுத்துங்க, படிங்க. ஏன்னா ஃபீஸ் அங்கேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரைவேட் ஒப்பிட போகும்போது. எய்டட் காலேஜ் எடுக்கிறவங்க உங்களுக்கு பக்கமாக இருக்கிற மாரி எடுத்துங்க, ஓகேவா. அப்புறம் மறக்காமல் லேடிஸ் எல்லாமே பேரண்ட்ஸை கூப்பிட்டு போங்க. இல்லை அண்ணன் இருந்தாலும் அண்ணன், அக்கா இருந்தாலும் அக்கா, இல்லை அப்பா இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ மதியம் கவுன்சிலிங் நடந்தால் உங்களுக்கு வரத்துக்கு வந்து என்னது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூரத்துலேருந்து அங்கே வந்து ரொம்ப போகிறதுக்கு, இல்லை காலையிலே முடிஞ்சாலும் அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடும்ல. எதுவுமே தெரியாத இடத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கூட அழைச்சிட்டு போங்க, பயம் இல்லாமல் இருக்கும். யார் கவுன்சிலிங் போனாலும் கொஞ்சம் முன்கூட்டியே போயிடுங்க. எந்த ஒரு இதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாமே எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா. சர்டிஃபிகேட்டு இல்லாத சர்டிஃபிகேட்டுக்கு பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட என்னது பிறப்பிட சான்றிதழா, ஆமாம், இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆமாம், இருப்பிட சான்றிதழ், ஓகே. அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிடலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, சார் என்கிட்ட கார்டு தான் இருக்குது, ஓகே. கார்டு இருந்தால் கார்டு எடுத்துகிட்டு போங்க. புதுசாக இப்போ யாராச்சும் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ என்னது அந்த நார்மலாக ஜெராக்ஸ் மாரி வரும், இ சர்டிஃபிகேட்டு, ஓகேவா. அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு எடுத்துருப்போம், அது இருந்தாலும் எடுத்துருப்போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட வாங்கிடலாம். அப்படி வாங்கவே முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வாங்க முடியும், வாங்கிட்டு போயிடுங்க. அப்புறம்ண்ணா வேறண்ணா இதாங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். நாங்கள் இதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. எதுக்குமே பயப்படாதீங்க, ஓகே. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும். மார்க்கு எல்லாமே நல்ல மார்க் தான் எடுத்துருக்கீங்க, நல்ல ரேங்க் தான் எடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும், நம்பிக்கையோடு இருங்க. எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ் எடுத்துக்கோங்க. அது ரேங்க் கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் கிடச்சிதுன்னா தயவுசெய்து விட்டுறாதீங்க, ஓகேவா. படிங்க,
நல்லா படிங்க. இதுக்கப்புறமேலுக்கு உங்களுக்கு பிஎட்டை பொறுத்தளவு படிக்கிறதான் ஒன்றுமே இருக்காதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் சேர்ந்துருங்க. அதுக்கப்புறமேலுக்கு உங்களை கொஞ்சம் கைட்லைன்ஸ் பண்ணுறேன். பிஎட் தான் படிக்க வேணாம், பிஎட் சேர்ந்துட்டோம், அது நம்ம நார்மலாக போய் படித்து இதுனா பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாமுக்கு நம்ம வேலைக்கு போகிற மாரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.